அனைவருக்கும் வணக்கம். தை மாத சிறப்பு, தை மாத ராசி பலன் 12 ராசிகளுக்கு உண்டான எந்தெந்த ராசி யார் யாருக்கு சாதகம் பாதகம் என்று முழு வீடியோவை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஆதிகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 12 ராசிகளில் என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகுதுன்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த தை மாதம், இந்த மாதம் முழுவதும் எப்படி இந்த மாதத்தில் என்னென்ன மாதிரி பொதுவாக இருக்கும் அப்படின்றத பார்த்துப்போம். முதல்ல என்ன மாதிரினா, அரசாங்கங்களில் அதிகாரப்பூர்வமான சில முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அடுத்தது ரியல் எஸ்டேட்டில் நிறைய மாற்றங்கள் நிகழும். பொருள் அங்கங்கே ரியல் எஸ்டேட்டில் விலைவாசி உயர்றது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் அமையும். விவசாயம் செழிக்கும். விவசாயம் சார்ந்த பொருட்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் ஒரு உன்னதமான மாதமாக கருதப்படுது. போலீஸ், இராணுவம், மிலிட்ரி இந்த மாதிரி துறைகள், பாதுகாப்பு துறைகள் பலப்படுத்தப்படும். அதன் மீது அதிகமான ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மருத்துவ சார்ந்த விஷயத்தில் எலும்பு, ரத்தம் மற்றும் இந்த சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான நாட்டம் ஏற்படும். புது கண்டுபிடிப்புகள் ஏதாவது வரதா இருந்தால் வந்துடும். ரத்தம் சம்பந்தமான நோய்களுக்கு சொல்யூஷன் இந்த மாதத்தில் சீக்கிரமாக கிடைக்கும். விபத்துகளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிறு சிறு விபத்துகளோ இல்லை நெருப்பு சம்பந்தமானவோ இல்லை வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சண்டை சச்சரவுகள், போர் புரிகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் முனைப்பு இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, பாதுகாப்பாக இருக்கிறவங்களால பாதிப்புகள் அதிகமாக அவங்களுடைய இது உசந்து காணப்படும். விளையாட்டுத்துறையில் சாகசம் நிறைந்த விளையாட்டுகளுக்கு உண்டான மகசூல் அதிகமாக இருக்கும். அதாவது சாகசம் நிறைந்த விளையாட்டுகளுக்கு உண்டான நிலைப்பாடு அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கபடி, இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவும் அதற்குண்டான வளர்ச்சி திட்டங்களும் அதிகமாக நடத்தி தரப்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மேஷராசியில் இருக்கிறாரு. கேது கன்னிராசியில் இருக்கார். அடுத்தது சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், செவ்வாய் புதன் தனுசு ராசியிலும், சூரியன் மகர ராசியிலும், சனி கும்பராசியிலும், ஆரம்பத்தில் சந்திரன் கும்பத்திலே இருக்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் இடம்பெறாரு. சுக்கிர பகவான் தனுசு ராசியில் 18ஆம் தேதி 18/1/2024 இடம்பெயர்ச்சி பண்ணுறாரு. அதன் பிறகு 11/2/2024 அன்று மகரத்துக்கு இடம்பெயர்ச்சி செய்கிறாரு. 1/2/2024 புதன் பகவான் மகரத்துக்கு இடம்பெயர்ச்சி செய்கிறாரு. செவ்வாய் 5/2/2024 மகர ராசியில் இடம் செய்கிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ராசி பலன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகம் பாதகமாக நடக்க போகுதுன்றது பார்த்து உங்களுடைய இந்த காலத்தை வெற்றிகரமான பாதையை மாற்றிக்கிங்க.